எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸை சைட்டுக்குள்ள கொடுத்துருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். லான்ச் பண்ண அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 101 பிளாட் வந்து வித்திருக்காங்க. வந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி போற மாதிரியான ஒரு பிளாட் தான் இந்த லே அவுட். 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இடத்துல உங்களுக்கும் ஒரு இடம் உண்டு. 29 லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட சேர்த்து வீடே கட்டி கொடுக்குறாங்க. 5 யூனிட் மட்டும் வந்து கமர்ஷியல். 3 வருஷத்துல 3 மடங்கு வந்து அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே லாயலா இருக்கும். 80% வரை வந்து லோனும் வந்து ப்ரொவைட் பண்றோம். கிட்ஸ் பார்க் ஓகேங்களா. ஸோ அதுவுமே வந்து இங்க டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் தான். இடத்த வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எப்படி வந்து அவங்களை ஏற்றணுமோ அதே மாதிரி வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீ பிக்கப் ட்ராப்புமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய ரியல் எஸ்டேட் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ யாராவது இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அந்த மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ப்ரீமியம் பிளாட்ஸுமே போட்டுட்டு இருக்கோம், லோ பட்ஜெட் பிளாட்ஸுமே போட்டுட்டு இருக்கோம், சென்னைக்குள்ளே போட்டிருக்கோம், சென்னைக்கு அவுட்டரில் போட்டிருக்கோம். நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சூப்பரான பிளாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ சுத்தி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியுங்க, ஒரு வேற லெவல்ல இருக்கிற ஒரு சூப்பரான எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸை சைட்டுக்குள்ள கொடுத்துருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி டு திருவள்ளூர் ஸ்டேட் ஹைவேல திருமலை சைல இருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிராவல்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்க வந்துடலாம். ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹைவேல இருந்து அப்படியே நீங்க உள்ள வந்தீங்கனாலே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த சைட். இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி ஹவுசிங்கோட ஆர்ஆர் ரெசிடென்சிஸ் அப்படின்றதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம். ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாங்க லான்ச்சே பண்ணாங்க. லான்ச் பண்ண அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா 101 பிளாட் வந்து வித்திருக்காங்க. 201 பிளாட்ல 101 பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. வந்து பாக்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி போற மாதிரியான ஒரு பிளாட் தான் இந்த லே அவுட். 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இடத்துல உங்களுக்கும் ஒரு இடம் உண்டு. 16 லட்சம் ரூபாய்க்கு இங்க ஒரு பிளாட்டே உங்களால வாங்க முடியும். 29 லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட சேர்த்து வீடே கட்டி கொடுக்குறாங்க. நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஐபி ஹவுசிங்கோட ஜோனல் கேட் வந்து நம்ம கூட இருக்காரு. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின மொத்த டீடைல்ஸுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் சார், வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னோட பேர் வந்து தங்கதுரை. விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஜோனல் கேட் 15 வருஷம் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் வந்து இருக்காங்க. 15 இயர்ஸா இருக்கீங்க. 15 இயர்ஸ். எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்கோம், எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கு? பர்டிகுலரா இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா 15 ஏக்கர், கிட்டத்தட்ட 201 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கோம். Phase 1 இதுல வந்து 5 யூனிட் மட்டும் வந்து கமர்ஷியல், ரிமைனிங் பிளாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ். ஓகே, கமர்ஷியல்ன்றது ரோடுக்கு பக்கத்துல ரோடு ஒட்டி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சைட் வந்து எப்படி சார், இது ஆன் ரோடு பிளாட்டா இல்ல உள்ளுக்குள்ள எங்கயாவது டீப்பா காட்டு? அப்படிலாம் கிடையாது. இது ஆன் ஸ்ட்ரெயிட் வே. ஓகே, பூந்தமல்லி டு திருவள்ளூர் திருப்பதி கனெக்ட் பண்ற ஸ்ட்ரெயிட் ஹைவே. ஆன் ரோட் சைட் பக்கத்துலயே ரோட விட்டு இறங்கினா நம்ம ரோட விட்டு இறங்கினா நம்ம சைட் ஆகும். ஓகே, தாராளமா லைவாவே வந்து பார்க்கலாம். ஓகே, வீடியோல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே வந்து இந்த சைட் வந்து ரோட்ல இருந்து எவ்வளவு பக்கத்துல இருக்குன்றதையுமே நம்ம வீடியோலயுமே இப்ப நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. 101 பிளாட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து ஆயிடுச்சு. புக் ஆயிடுச்சு. புக் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. இதுல இன்னொரு ஹைலைட்டான என்ன மேட்டர் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தான் இந்த சைட்டே வந்து லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ணியாச்சு. ஆலியா மானசா அவங்க தான் வந்து இந்த சைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க கொஞ்சம் முன்னாடி தான். ஸோ அதோட வீடியோ இருந்தாலும் நான் கேட்டு இந்த வந்து வீடியோல ஆட் பண்றேன். நம்ம இப்பதான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ லான்ச் டேலே வந்து பாத்தீங்கன்னா 101 பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து 100 பிளாட் வந்து அவைலபிள்ல இருக்கு. இந்த சைட்ல வந்து அம்யூனிட்டிஸ்னா என்ன கொடுத்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரன் பிளே கிட்ஸ் ஏரியா வந்து இருக்குது. நிக்கிற இடமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டிடுறேன். இங்க பாருங்க, இங்க ஃபுல்லாவே வந்து இது வந்து ஒரு கிட்ஸ் பார்க். ஓகேங்களா. ஸோ அதுவுமே வந்து இங்க டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம வேற என்னென்னலாம் சார் இங்க இருக்கு? அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பின்னாடி அங்க வந்து சீனியர் சிட்டிசன் பார்க், பார்ட்டி லேண்ட், ஒரு மினி அவுட்டோர்ல வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அது இல்லாம அவுட்டோர் ஜிம், ரிஃப்ளெக்ஷன் பாத்வே, யோகா மெடிடேஷன் அண்ட் அவுட்டோர் திங்ஸாவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட், அவென்யூ ட்ரீஸ், சோலார் ஸ்ட்ரீட் லைட், இது எல்லாமே வந்து அம்யூனிட்டிஸ்ல வந்து நம்ம வந்து கவர் பண்ணி உள்ள டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தோம். நம்ம ரோடு எல்லாம் என்னென்ன சைஸ்ல இருந்து ரோடு நம்ம இங்க ரோடோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 33 அடி, 30 அடி, 24 அடி, இப்படி 3 கேட்டகரைஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் ரோடா வரது வந்து பாத்தீங்கன்னா 33 அடி. கொஞ்சம் உள்ள மெயின் ரோடா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 30 அடி. கொஞ்சம் கிராஸ் வே வந்து போறதெல்லாம் பாத்தீங்கன்னா 24 ஃபீட். ஓகே,
அந்த அளவுக்கு எல்லாமே வந்து பெரிய ரோடு தான் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்கு. இபி கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மெயின் வரையும் முன்னாடி இது வரையும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டா வந்து வாங்குறாங்க பாருங்க, அவங்க வந்து அதுல இருந்து எடுத்துக்கலாம். என்னென்ன சைஸ்ல இருந்து பிளாட்ஸ் அவைலபிள்? இது வந்து பாத்தீங்கன்னா 722 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நமக்கு வந்து ஒரு கிரவுண்ட் வரையும் வந்து இருக்கு. நான் ஏன் இங்க இடம் வாங்கணும்? பர்டிகுலரா இந்த லொகேஷன்ல வாங்கினா லொகேட் ஆயிருக்குது வந்து ஆன் ஸ்டேட் வே அவர் லொகேட் ஆயிருக்கு. டிடிசிபி அப்ரூவல் வந்து இருக்கு. கோயிங் டு பி சூன் சிஎம்டிஏல வந்து வரப்போகுது. 2026க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிஎம்டி ஆட்டோமேட்டிக்கா சிட்டி லிமிட்டுக்குள்ள வந்துரும். செங்கல்பட்டு வரையும் எப்படி சிஎம்டி வந்து கொண்டு போனாங்களோ சேம் லைக் இங்க வந்து திருவள்ளூரும் வந்து சென்னை லிமிட்ல வந்து கொண்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து இது வந்து சிட்டி லிமிட்குள்ள வந்துரும். அப்படி சிட்டி லிமிட்குள்ள வந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்க வாங்குற இந்த இடத்தோட வேல்யூ வந்து 3 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் வெறும் 3 வருஷத்துல 3 மடங்கு வந்து அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிதானே சார்? அப்படிதான். ஓகே, இது சும்மா ஏதாவது லேண்ட விக்கணும் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு சும்மா ஒரு ஃபேக் கமிட்மெண்ட் சொல்லிட்டு வித்துறலாம் அப்படின்ற தாராளமா நீங்க இப்ப பாக்குறீங்க. இது வந்து மக்களை வந்து யாரும் ஏமாத்துற நோக்கமோ, வாடிக்கையாளர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பிளாட்டை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா நாங்க வந்து 700 ஸ்கொயர் ஃபீட் ஒரு யூனிட்டா பிரிச்சிருக்கோம், 1005 ஒரு ரோவா பிரிச்சிருக்கோம், 1202 அது ஒரு ரோவா பிரிச்சிருக்கோம். ஸோ இப்படி வந்து நாங்க பிரிச்சு வந்திருக்கோம். இப்போ லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ், கொஞ்சம் ஹையர் கிளாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்களா, ரெசிடென்ஷியலுக்காக வாங்குறவங்க வாங்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடா போறவங்க வாங்கலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து சூட்டபிளான இருக்கிற மாதிரி தான் இந்த லொகேஷன் வந்து இருக்கு. பிளஸ் வந்து எங்களோட வீட்டு மனைகளும் அந்த ஒரு அமைப்போட தான் வந்து கொடுத்துருக்கோம். ஷாப்பிங் மால் வருது, ஹாஸ்பிட்டல் வந்து வருது, கமர்ஷியல் ஹோட்டல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் வாங்கினவங்க எல்லாமே வந்து ஒரு பர்பஸுக்காக அவங்களோட நீடடுக்காக வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, சூப்பர். அவனி ட்ரீஸுக்கு வந்து தண்ணி அங்கங்க வந்து தண்ணி பாசறதுக்கான ஒரு பைப் லைனும் அங்கங்க வந்து வச்சிருக்கோம். இப்போ யாரும் தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. தண்ணி இது போகணும். 2 இயர்ஸுக்கான மெயின்டெனன்ஸும் வந்து நாங்களே பார்த்துக்கிறோம். சார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப் 10 மினிட்ஸ் டிராவல் தான். பூந்தமல்லி பெங்களூர் ஸ்டேட் அந்த பஸ் ஸ்டாப் இருக்கு பாருங்க, ஒரு 12 நிமிஷம். இந்த சைட்ல இருந்து பக்கத்திலே ஒரு 400 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூடப்பாக்கங்கிற பஸ் ஸ்டாப் வந்து இருக்கு. நம்ம சரௌண்டிங்ல என்னென்ன ஸ்கூல்லாம் இருக்கு நம்ம கிட்ட? 5 minutes drive from Oxford Public School. ஓகே, சூப்பர். 5 minutes drive from Sri Rama Vidya Mandri CBSE School. 5 minutes drive from Mahavir Rajasthani School. 10 minutes drive from Buddha Vidya Mandri School. 10 minutes drive from Chennai Public School. 5 நிமிஷத்துல ஸ்கூல் இருக்கு, 10 நிமிஷத்துல ஸ்கூல் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் வீடியோக்காக சொல்றீங்களா? சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுல கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே லாயலா இருக்கும். காலேஜஸ்லாம் என்ன நல்லா இருக்கு? சார் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர்ல வந்து பிருத்விஷா இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் காலேஜ் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து டிரைவ்ல இருக்கு. 5 நிமிஷத்துல வந்து IMA கேம்பஸ் வந்து போகலாம். 5 நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து போகலாம். 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து போகலாம். ஓகே, 15 நிமிஷம் டிராவல்ல வந்து சவிதா மெடிக்கல் காலேஜ் வந்து போகலாம். மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லி எல்லா கேட்டகரியிலுமே இருக்கிற காலேஜஸ் எல்லாமே இந்த சைட்ல இருந்து 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷத்துலயே இருக்கு. இப்போ நம்ம ஸ்கூல் பார்த்துட்டோம், காலேஜ் பார்த்துட்டோம். அடுத்து ஹாஸ்பிட்டல் என்ன நல்லா இருக்கு? ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா சார் 5 நிமிஷத்துலயே வந்து நீங்க DSM ஹாஸ்பிட்டல் வந்து போயிடலாம். 5 நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து போயிடலாம். 10 நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் வந்து போயிடலாம். 10 நிமிஷத்துலயே வந்து பனிமலர் மெடிக்கல் காலேஜ் வந்து போயிடலாம். 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து போயிடலாம். இப்ப தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ வந்து பூந்தமல்லி இந்த நசரத் பேட்டை வரையும் தான் இருக்கு. திருவள்ளூர் வந்து சென்னை லிமிட்டுக்குள்ள வரதுனால பேஸ் 4ங்கிறது வந்து ஆரம்பிக்கிறாங்க. 2030க்கு அப்புறம் வந்து இது ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபியூச்சர்ல வந்து இந்த ஏரியால வந்து மெட்ரோவும் வரப்போகுது. ஆமா, அது இல்லாம பாத்தீங்கன்னா 5 சேட்டலைட் சிட்டியை கனெக்ட் பண்ற பெரிபரல் ரூட். மேஞ்சூர் ஒரு சேட்டலைட் சிட்டி, திருவள்ளூர் ஒரு சேட்டலைட் சிட்டி, திருமணிசை ஒரு சேட்டலைட் சிட்டி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, அடுத்தது மகாபலிபுரம். ஹார்பர்ல இருந்து ஆரம்பிச்சு மேஞ்சூர் இது வழியா வந்து மகாபலிபுரம் போய் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து GSTயோட வந்து அதை வந்து ஜாயின் பண்றோம். நம்ம சைட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ஸ்ல வந்து நம்ம அதை வந்து டிராவல் பண்ணி போயிடலாம். நேஷனல் ஹைவே எல்லாம் அங்க எல்லாம் வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம இங்க வந்து இடம் வாங்க போறோம்னா டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கும்? 50 இயர்ஸுக்கான லீகல் வந்து பக்காவா மெயின்டைன் பண்றோம். கஸ்டமர் ஒன்ஸ் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா நாங்க பில் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம். அலாங் வித் தட் 50 இயர்ஸுக்கான லீகல் புக் வந்து கொடுத்துருவோம். அவங்க லீகல் ஒப்பீனியன் ஆஃபீஸரோட வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம். 101 மனைகள் கிட்டத்தட்ட நாங்க ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஸ்பேஸ் 213 வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு, டெவலப்மெண்ட் போயிட்டு அந்த டெவலப்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கான லான்ச் தான் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணது. கிட்டத்தட்ட வந்து நாங்க வந்து ஒரு 4 பேங்க்கும் வந்து APF வந்து எடுத்திருக்கோம். ICICI, ஆக்சிஸ், எஸ் பேங்க், BNP அப்படி எடுத்திருக்கோம். 80% வரை வந்து லோனும் வந்து ப்ரொவைட் பண்றோம். டெக்னிக்கல் வேல்யூலாம் கொடுத்து தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். ஒரு 3 லட்சம் ரூபாய் அவங்க கையில இருக்குன்னா தாராளமா ஒரு வீட்டு மனையை வந்து இது பண்ணிக்கலாம். 16 லட்சம் ரூபாயில ஒரு லேண்டே வாங்கிடலாம். மிகப்பெரிய ஆச்சரியமே வந்து 30 லட்சம் ரூபாயில நாங்க அதுல வீடாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வந்து தரோம். இடம் பிளஸ் வீடு சேர்த்து வெறும் 30 லட்சம் வெறும் 30 லட்சம் ரூபாயில ஒரு காம்பாக்ட் ஹோமா வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். பண்ணி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா. இதோட பிரைஸ் என்ன? இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா
ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2700 rupees. ஓகே. இப்போ நாங்கள் லான்ச்சிங் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees கம்மி பண்ணி 2600 rupeesக்கு வந்து கொடுக்குறோம். அது வந்து ஏ பிளாக். ஓகே. பி பிளாக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupeesக்கு வந்து கொடுக்குறோம். 2600ன்னு இருக்குது. எவரி சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இந்த மந்த் ஃபுல்லாக வந்து இது ரன் ஆகும். 2500 ரூபாயிலேருந்து உங்ககிட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாட்ஸ் வந்து இருக்கு. ஆமாம். ஓகே, சூப்பர். வந்தீங்கனாலே உங்களுக்கு பிடிச்சி போயிருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். நீங்கள் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சைட் விசிட்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோமா சார்? கண்டிப்பாக. சைட் விசிட்டுக்கு வந்து நம்ம கேபே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் தான். இடத்த வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எப்படி வந்து அவங்களை ஏற்றணுமோ அதே மாதிரி வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஓகே. ஸோ ஃப்ரீ பிக்கப் ட்ராப்புமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கஷ்டப்பட்டு ஒரு காசு சேர்த்து வச்சிருக்கீங்க, அதை ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் நீங்க வாங்கலாம். இல்ல இடம் வாங்கி உடனே வீடு கட்ட போறேன் அப்படின்னு நினைச்சாலும் இது உங்களுக்கு வாங்கலாம். ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கிற இந்த இடத்துல உங்களோட காசு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கோ 3 மடங்கோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெருகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய இடத்துல தான் இந்த இடம் இருக்கு. கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye.